Hi guys, welcome back to my channel. Free Zoom transition preset வந்து இந்த வீடியோல வந்து கொடுக்குறேன். உங்க வீடியோக்கு ஒரு நல்ல டிரான்சிஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை ரொம்ப ஈஸியாவே உங்க வீடியோக்கு அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ப்ராப்பரா நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்லி தரேன். நம்ம சேனல்ல எவ்ரி வெட்னஸ்டே வந்து ஃப்ரீ ப்ரீசெட்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு ஃப்ரீ ப்ரீசெட்ஸ் லட்ஸ் டிரான்சிஷன் டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கோம். நான் இங்கே ஒரு 5 வீடியோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோஸில் அதை எப்படி டிரான்சிஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை இதில் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் பேனல் போங்க. உங்களுக்கு இந்த பேனல் இல்லை அப்படின்னா இந்த விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனல் வந்துடும். இப்போ இந்த பேனலில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். நான் இந்த ப்ரீசெட் அப்படிங்கிறதுல ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ரீசெட்டை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் இல்லை MA ஜூம் டிரான்சிஷன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு டிரான்சிஷனுக்கு 3 ப்ரீசெட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பேனல் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த 2 வீடியோக்கும் மிடில் பாயிண்டில் நான் போய் இந்த பிளேஹெட்டை வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஆரோவை 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பேலன்ஸ் வந்து டெலீட் பண்ணுறேன். அகைன் நான் சென்டருக்கு போயிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் சைடு ஆரோவை 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அகைன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மேலே போட்டுக்கோங்க. ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ரேசர் யூஸ் பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த டிரான்சிஷனுக்கு போங்க. இதில் வந்து ஜூம் டிரான்சிஷன் இன் அவுட் லென்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூம் டிரான்சிஷன் அவுட்டை வந்து இந்த ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராப் பண்ணுங்கள். ஜூம் டிரான்சிஷன் இன்னை வந்து செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிரான்சிஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்டில் ஒன் மோர் ட்வீக்கிங் நமக்கு தேவைங்கிறதுனால இந்த லென்ஸ் ஜூம் டிரான்சிஷன் லென்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இது வேண்டாம்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது ஒரு சின்ன அந்த டிஸ்டோர்ஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து இப்படி காட்டுத்தரேன். ஒரு சின்ன அந்த டிஸ்டோர்ஷன் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இப்படி தான் ஈஸியாக இந்த ஜூம் டிரான்சிஷன் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த டிரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த டிரான்சிஷனுக்கு அந்த டிஸ்டோர்ஷன் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இதுக்கு லென்ஸ் டிஸ்டோர்ஷன் இல்லாமலே நல்லா இருக்குது. இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக. லென்ஸ் டிஸ்டோர்ஷனை ஆன் பண்ணி பாருங்கள். அது வீடியோக்கு ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. சில வீடியோக்கு நல்லா இருக்குது. இப்படி தான் கைஸ் இந்த டிரான்சிஷனை வந்து நம்ம வீடியோக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டிரான்சிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ப்ரீசெட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Ameen.